8ஆம் நாளில் நரசிம்ம ரூபத்தில் அருள் புரிகிறார். இந்நாளில் அம்பாளுக்கு ரோஜா மலரால் அர்ச்சனை செய்து நேவேத்தியமாக பால் சாதமும் திராட்சை பழமும் அளிக்க வேண்டும். இந்நாளில் புன்னக வரளி ராகத்தில் அம்பாளை பாடுவது சிறப்பாக ஒன்றாக நம்பப்படுகின்றது. 9ஆம் நாள் சாமுண்டி ரூபத்தில் அருள் புரிகிறார். இந்நாளில் அவரவர் உபயோகப்படுத்தும் ஆயுதங்களையும் மாணவர்கள் அறிவு தளத்தை மேம்படுத்தும் புத்தகங்களை வைத்து வழிபடுகிறோம். இந்த நாளில் பூஜையில் வைக்கப்பட்ட புத்தகங்கள் ஆயுதங்களால் செய்யப்படும் செயல்கள் எதுவும் செய்யப்படுவதில்லை. இந்நாளில் வெத்தாமரை மலர்களாலும் செந்தாமரை மலராலும் அம்பாள் அர்ச்சரிக்கப்படுகிறாள். நேவேத்தியமாக அக்கார அடிசல் அளிக்க வேண்டும். வசந்தா ராகத்தில் அம்பாளை பாடினால் நல் அறிவும் சிந்தனையும் பெருகும் என நம்பப்படுகின்றது. 10வது நாளை நாம் விஜயதசமியாக கொண்டாடுகிறோம். 9ஆம் நாள் பூஜையில் வைக்கப்பட்ட ஆயுதங்களையும் புத்தகங்களையும் இன்று காலை எடுத்து உபயோகப்படுத்தலாம். இந்நாளில் தீமையை ஒழிந்து நன்மை செழிக்கும் என்பது நம்பிக்கை. இவ்வாறு ஒவ்வொரு நாளும்